என்னடா இது அர்ச்சகரை காணோம். அர்ச்சகர் எப்ப வர்றது, மந்திரம் எப்ப சொல்றது, நம்ம வயிறு எப்ப நிறையிறது? ஏய் அங்க பாருங்கடா. என்னடா அது நெய்வேத்தியத்தோட நம்பி வந்துட்டு இருக்கிறான்? அதானே அர்ச்சகரும் அவனை நம்பி எப்படி இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டாரு? ஏய் அவன் வர்றது நல்லதுதான், அவனுக்கு மந்திரமே தெரியாது, போன வேகத்திலேயே வந்துடும்ல. ஒரே கமுகமுன்னு வாசனையா இருக்கே, மண்ணி நிறைய பச்சனை செய்து குடிச்சாளா? இருக்கும் பையன் முதல் பூஜைக்கு வரான்ல, என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு பாப்போம். இதெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுறதுக்கு. ஏய் படிச்சதெல்லாம் நமக்கு, வாச சாமிக்கு, விளங்காத பையன், சின்ன பையதானே. நம்பி நம்பி குறுக்கள் வெள்ளையாப்பா, இன்னைக்கு நான் தான் பூஜை செய்ய போறேன். ஏன் நீங்க அர்ச்சனைக்கு வந்திருக்கீங்களா? அதை நீயே செஞ்சிரு. சும்மா இருங்க, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். சின்ன பையனை விட்டு அர்ச்சனை பண்ண சொல்றீங்களே, நாமளே செய்து போவாங்க. எனக்கு எங்க அப்பா சொல்ற மாதிரி மந்திரம்லாம் தெரியாது, நான் சொல்லிண்டதான் நினைச்சுக்கோ. எனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளையராச்சே, இவெல்லாம் உன்னை பொல்லா பிள்ளையார்னு போய் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, இந்த வெண்பொங்கல் இதோ பாத்தியா, சக்கரை பொங்கல், அதிர்சம், கொழுக்கட்டை, உனக்கு பிடிச்ச எல்லா பச்சனமும் இருக்கு, வந்து சாப்பிடு. அம்மா தான் சொன்னாங்களே நீ எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு, வா வந்து சாப்பிடு. எனக்கு புரிஞ்சிச்சு, கதவு திறந்துருக்கா. இன்னும் நீ ஏன் சாப்பிடாம இருக்க? எங்க அப்பா கொடுத்தா மட்டும் நீ சாப்பிடல. இதோ பாரு, நீ சாப்பிடலனா நான் பூஜையில தப்பு பண்ணிட்டேன்னு அம்மா கோச்சுப்பா, அப்பா அடிப்பா. சாப்பிடு பிள்ளையாருப்பா, சாப்பிடு. இதெல்லாம் நீ சாப்பிடலனா நான் உன் மேல முட்டிண்டு செத்து போயிடுவேன் பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. வந்துட்டியா? சாப்பிடு பிள்ளையாரப்பா. நல்லது குழந்தாய், நான் உண்டு விட்டேன், நீ சாப்பிடு. சும்மா தொட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்றியா? நான் ஒத்துக்கவே மாட்டேன், இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுதான் ஆகணும். அப்படியா? சரி, சாப்பிட்டு விடுகிறேன். பிள்ளையாரப்பா. நம்பி கொழுக்கட்டையெல்லாம் எனக்குதான், அதிரசமெல்லாம் எனக்குதான், சக்கரை பொங்கல் எனக்குதான். சும்மா இருங்கோ, பிள்ளையார் எல்லாமே சாப்பிட்டாரு. என்னடா கதை இழக்கிற? என்னது? பிள்ளையார் எப்ப வந்தாரு, எப்ப தின்னாரு, யாருக்கிட்டடா போய் சொல்ற? ஏய் சட்டம் போட்டு பேசாதடா, இதயமே நின்னுட்டு போல இருக்குது. உனக்கு அது ஒண்ணுதானே குறைச்சல். போற. ஏய் இவன் உள்ளேயே உட்கார்ந்து எல்லாம் தின்னுட்டு நம்ம கிட்ட வந்து போய் சொல்றான்டா. ஆமா, 4 போட்டா தான் சரி வரும். என்ன ஆச்சு? ஏன் குழந்தைய மிரட்டுறேன்? பிள்ளையாண்டா எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான் தெரியுமா? கொண்டு வந்த பட்சணத்தை பூராவும் இவனே தின்னுபிட்டு பிள்ளையார் சாப்பிட்டதா போய் சொல்றான்.
ஏண்டா கண்ணா அப்படியா சொன்ன? ஆமாமா, பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஐயோ ஐயோ, பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமான பொய்ய சொல்றான்னு. அப்படி எல்லாம் சொல்லாதே. குழந்தைகிட்ட பொறுமையா கேட்டா உண்மையை சொல்லுவா. கண்ணா, நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், யாரும் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டா. என்னடா நடந்தது, உண்மை சொல்லிடு. ஐயோ, பிள்ளையார் தாமா சாப்பிட்டாரு. ஐயோ அதையே சொல்லி சாதிக்கிறானே. கண்ணா, பட்சணத்தை கீழே போட்டியா இல்ல யாரான பறிச்சுன்னு போயிட்டாளா? உண்மையை சொல்லிடுறா. ஏமா நீயும் பிராணன் வாங்குற? பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். குறுக்கலையா உங்க பிள்ளையாண்டா? எல்லாத்தையும் நான் கேட்டுதான் வரேன். நான் விசாரிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. டேய் நம்பி, என்னடா நடந்தது? பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க பிள்ளை உங்க கிட்டயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, எல்லாத்தையும் இவனே தின்னுட்டு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்லுடா, யார் சாப்பிட்டா? ஆமாப்பா, பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. மறுபடியும் அதையே சொல்றானே. இந்த வயசுல பெத்த தாவப்பட்டே பொய் சொல்றானே. உன்னை நான் விட மாட்டேன். உண்மையை சொல்லுடா. சொல்லு. நான் போய் சொல்ல மாட்டானா? சும்மா இரு. சொல்லுடா, சொல்லு. சொல்லுடா. இல்லையா? சொல்லுடா. சொல்லுடா. நல்லா அடிங்க. சொல்லு. சொல்லு. யார்டா? சொல்லு. பொய் சொல்ற பழக்கம் எத்தனை வருது? சும்மா இரு. சொல்லுடா. ஏன் இப்படி மிருக மாட்டே நடந்துக்கிறேன்? சும்மா இரு. 20 வருஷமா சாஸ்திர சம்பிரதாயத்தோட நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிள்ளையாருக்கு எனக்கு தரிசனம் தராத பிள்ளையார் இவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரா? இத்தனை வருஷமா நேமனிஷ்டியோட நான் பிரசாதத்தை நெய்வேத்தியமா காட்டிட்டு இருக்கேன். அதை ஏத்துக்காத பிள்ளையார் ஓம்னு கூட சரியா சொல்ல தெரியாத ஓம் பிள்ளையார்னு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டாரா? ஏத்துக்கிட்டாரா? போய் சொல்றாண்டி, உன் பிள்ளை போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். பிள்ளையாரப்பா, பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. 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 புவனேஸ்வரி, குழந்தை தூங்கிட்டானா? ஏதாவது சாப்பிட்டானா? ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தானா? என்னடி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்க, நீ ஊன் கொட்டிட்டே இருக்கியே? ரொம்ப கரிசனம் தான். பெரிய பிடிச்சவர் மாதிரி புள்ளைய போட்டு அடிச்சுட்டு எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறீங்களோ? பாவம் தான், அவனால புரண்டு கூட படுக்க முடியல. வலியால துடிச்சுட்டே இருக்கான். அப்ப கூட பிள்ளையார் தான் சாப்பிட்டார்னு புலம்புறான்னா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை சுவாமி முன்னாடி தனியா பூஜை பண்ணதுனால மிரண்டு போயிருப்பானோ? இல்லன்னா எல்லாம் என்னால வந்ததுதான். ஏதோ விளையாட்டுக்காக பிள்ளையாரே நேரா வந்து உட்காந்து சாப்பிடு வர்றான்னு சொல்லிட்டு குழந்தை அதையே நம்பிட்டு இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்கு. பிள்ளையாரப்பா, ஒரு தெய்வ குத்தமும் நடந்துடக்கூடாதே. எங்க குழந்தை தெரியாம ஏதாவது தப்பு பண்ணி நான் மன்னிச்சிடும். ஏன்னா பூஜைக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. என்ன யோசிக்கிறேன்? நம்பிக்கிட்டே நைவேத்தியத்தை கொடுத்து விடு.
ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தை நேத்திக்கு வாங்கி அடி போறாதா? எதுக்கு அவனை எப்படி சோதிக்கிறேன்? இந்த பாரு, தர்மகர்த்தா கூட கோயில் விஷயமா முக்கியமா பேச வேண்டியிருக்கு. நம்பி, என்னப்பா என்னப்பா? இன்னைக்கு நீயே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிரு. நிஜமாவா? நிஜமா தாண்டா. இந்தா, அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். இதே எடுத்துக்க, போயிட்டு வா. ஐயா, இன்னைக்கும் பிள்ளையாரு எங்க கையால தான் சாப்பிட போறாரு. பிள்ளையாரப்பா, பாத்தியா, இன்னைக்கு நானே வந்திருக்கேன். இந்த பச்சனை எல்லாம் உனக்கு தான். வந்து சாப்பிடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பாவே இன்னைக்கு உனக்கு பூஜை பண்ண சொல்லி அமிச்சாரு. நேரமா இருக்கு, வந்து சாப்பிடு. என்ன நீ, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. வந்து சாப்பிடு பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா, ஏன் வர மாட்டேங்கிற? நேத்து வந்து சாப்பிட்டு போனல, அதே மாதிரி இன்னைக்கும் வாயேன். இப்ப நீ வரல, நான் நேத்து மாதிரி முட்டிப்பேன். குழந்தாய், நம்பி, பிள்ளையாரப்பா, என்ன வேண்டும்? பிள்ளையாரப்பா, வந்துட்டியா? நீ எங்க வரமாட்டியோ நினைச்சேன். நேத்து நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த பச்சனத்தெல்லாம் சாப்பிட்டல, யாருமே நம்பல. அப்பா நீ அடி அடின்னு அடிச்சாரு. என்னை அடிக்கிறச்ச நீ வந்து தடுத்துருக்கலாம்ல. சாப்பிடுது நீ, அடி வாங்குது நானா? சரி சரி, வந்து சாப்பிடு. நீ ரொம்ப பசியோட இருப்ப. நம்பி, இனி உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள். அப்ப சரி, நீ சாப்பிடு. ஏன், நீயும் என்னுடன் சாப்பிடக் கூடாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உனக்கு வேறு என்னதான் வேண்டும்? எனக்கு புத்தி வேணும். எல்லாருமே நீ மக்கு மண்டுன்னு சொல்றா. உன்னை எல்லாருமே ஞான விநாயகர்னு சொல்றாங்களே, எனக்கும் கொஞ்சம் ஞானத்தை தாங்க. அவ்வாறே ஆகட்டும். நம்பி, வேதாகமங்கள் அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்வாயாக. எம்மை பற்றியும் எந்தை ஈசனை பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ உலகில் நிலையாக நின்று நிலவட்டும். தேவாரம், திருவாசகம் முதலானவற்றை தொகுத்து திருமுறைகளை வகுத்து நீ புகழ் பெறுவாயாக. தமிழ் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும்.
கொண்டு மோதகம் ஏந்தி நலம் தரும் சிவமகனே முழுமுதலே பரம்பொருளே தமிழ் கருணாமுதே ஓங்கார ரூபத்தில் உருவானவன் அந்த ஓசைக்குள் வேதத்தின் பொருளானவன் சக்தி கணபதி செல்வலட்சுமி கணபதி ஞான சித்திர கணபதியும் நீயே பக்த கணபதி